அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அயோத்தி ராமர் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை ராமரின் சிலையின் புகைப்படம் வெளியான போது எல்லோரையும் அந்த புகைப்படமானது கவர்ந்து இழுத்தது அப்படின்னே சொல்லலாம். ராமர் குழந்தை வடிவில் இருக்கும்போது இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாந்தமான முகமும் புன்னகையும் கொண்ட வடிவில் தான் அந்த சிலையும் வடிக்கப்பட்டு இருந்தது. அந்த சிலையை கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. மிகவும் தத்ரூபமாக சிலை உருவாக்கப்பட்டு உண்மையிலேயே 5 வயது பாலகனான ராமரை நினைவு கூறும் வகையில தான் அந்த சிலையும் அமைந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் கருவறையில் வைக்கப்பட்டு உள்ள இந்த குழந்தை ராமரின் சிலையானது பார்ப்பதற்கு உண்மையிலேயே சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கிறது. இந்த வீடியோவினுடைய தொடக்கத்தில் அந்த போன்ற ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. அந்த காட்சியை பார்த்ததற்கு நம்ம கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கோலாகலமாக நடந்து முடிந்துள்ளது. கோவில் கருவறையில் நடந்த பிரான் பிரதிஷ்டைக்கு பிறகு 5 வயது பாலராமர் சிலையின் கண்கள் திறக்கப்பட்டவுடன் கண்ணாடி காண்பிக்கப்பட்டது. மேலும் மையும் சிலை மீது வைக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னணி குறித்து பல முக்கியமான தகவல்களும் வெளியாகி உள்ளன. புதிதாக கட்டப்பட்டு உள்ள அயோத்தி ராமர் கோவிலில் 5 வயது பாலராமர் சிலை என்பது கடந்த 18ஆம் தேதி நிறுவப்பட்டது. இதனை அடுத்து கோலாகலமாக கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. மதியம் 12:15 மணிக்கு தொடங்கிய பிரான் பிரதிஷ்டைக்கு சடங்குகள் 12:45 மணி வரையும் நடந்தது. பிரதமர் மோடி தலைமையில் கோவில் கருவறைக்கு அர்ச்சகர்களுடன் பாலராமர் சிலைக்கு பிரான் பிரதிஷ்டையும் செய்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிறுவப்பட்டு உள்ள பாலராமரின் கண்கள் திறக்கப்பட்டன. சாந்தமான சிரிப்புடன் பாலராமர் சிலை பக்தர்களை பரவசப்படுத்தியது. அதற்கு பிறகு பல தலைவர்களும் பாலராமருக்கு பூஜைகளை செய்து வழிபாடு செய்தனர். கோவில் கருவறையில் பாலராமர் சிலையின் கண்கள் திறந்தவுடன் அவரது முகத்திற்கு எதிரே கண்ணாடி காட்டப்பட்டதோடு கண்களில் மையும் வைக்கப்பட்டது. அதாவது கோவில் கருவறையில் சாமி சிலைகள் நிறுவப்பட்டால் அதனை திருச்சிலை என்பார்கள். பிராண பிரதிஷ்டை கும்பாபிஷேகத்திற்கு பிறகுதான் அந்த திருச்சிலையானது தெய்வ திருமேனி கொண்டதாக மாறும். இப்படி தெய்வ திருமேனியில்தான் பக்தர்களுக்கு அருள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் உள்ளது. அதோடு கும்பாபிஷேகத்தின் போது கூறப்படும் மந்திரங்கள் என்பது சிலைகளுக்கு அருளுடன் கூடிய சக்தியை அளிக்கும். இப்படி அருளுடன் கூடிய சக்தியானது சிலையின் கண்கள் திறக்கப்படும் போது வெளிப்படும். இவ்வாறு வெளிப்படும் சக்தி மீண்டும் அந்த தெய்வ திருமேனியிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் மரபு. இதனால் தான் இந்த சிலையானது திறக்கப்பட்டவுடன் பாலராமர் சிலை முன்பு கண்ணாடியும் காட்டப்பட்டது. இதன் மூலம் மீண்டும் தெய்வ திருமேனி கொண்ட பாலராமருக்கே தெய்வீக சக்தி சென்றுள்ள நிலையில் அது அவரை வழிபடும் பக்தர்களுக்கு கிடைக்கும். அதே போலவே திருஷ்டி கழிப்பதற்காகத்தான் கண்களில் மையும் வைக்கப்பட்டு உள்ளதாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தான் இந்த ராமர் கோவிலானது கட்டப்பட்டு இருக்கின்றது. கடந்த 2020 ஆகஸ்ட் மாதம் ராமர் கோவில் கட்ட பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய நிலையில் முதற்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ளது. பிரம்மாண்டமாக ராமர் கோவிலும் கட்டப்பட்டு இருக்கின்றது. நகர கட்டடக்கலை நுட்பத்தில் சிற்ப தூண்களுடன் ராமர் கோவில் கட்டப்பட்டு உள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் வைக்க மொத்தம் 3 சிலைகள் செதுக்கப்பட்டு இருந்தன. இதில் 5 வயது குழந்தை வடிவ ராமர் சிலை கோவில் கருவறையில் நிறுவ தேர்வு செய்யப்பட்டது. இந்த சிலையானது சிரித்த முகத்துடன் சாந்தமாக இருக்கின்றது. கடந்த 18ஆம் தேதி கோவிலில் ராமர் சிலை நிறுவப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் கோவில் சிலைக்கு பிரான் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. இந்த சிலை தான் ராம் லல்லா என அழைக்கப்படுகிறது. இந்த சிலையானது 51 இன்ச் உயரமும் 200 கிலோ எடையும் கொண்டது. சிலையை கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த சிற்பி செதுக்கியுள்ளார். இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ள கல்லின் பெயர் கிருஷ்ணஷிலா. இது கர்நாடகாவின் மைசூரு மாவட்டத்தில் உள்ள HD கோட் தாலுகாவில் உள்ள
புஜ்ய கவுடானாபுர கிராமத்தில் உள்ள பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதாம். அதற்கு பிறகு பல டன் எடை கொண்ட ஒற்றை கல்லில் இருந்து 200 கிலோ எடையுடன் கலை நுட்பத்துடன் சிலை செதுக்கப்பட்டு உள்ளது. இந்த சிலைக்கு தொடர்ந்து தண்ணீர் பால் அபிஷேகம் செய்தாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாதாம். ராமர் விஷ்ணுவின் அவதாரமாக உள்ளார். இந்த நிலையில்தான் ராமர் சிலையை சுற்றி விஷ்ணுவின் 10 அவதார வடிவங்களாக இடம்பெற்று உள்ளது. மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், கண்ணன், புத்தர், கல்கி தசாவதாரங்கள் சிற்பங்களாக உள்ளன. அது மட்டுமின்றி பிரம்மனும் ருத்திரனும் 2 பக்கமும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டு உள்ளன. ஒரு பக்கம் அனுமனும் மற்றொரு பக்கம் கருடனும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டு உள்ளன. மேலும் ராமர் சிலையை சுற்றிய அலங்காரத்திற்கு சங்கு, சக்கரம், தாமரை, கதை, பிரணவம், ஸ்வஸ்திகம் போன்ற சிற்பங்களும் இடம்பெற்று உள்ளன. சிலையின் கீழ்ப்பகுதியில் நவ கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், குரு, ராகு, கேது, வெள்ளி, சந்திரன், செவ்வாய், சனி உள்ளிட்டவற்றின் சிற்பங்களும் உள்ளன. மேலும் இந்த சிலையின் மீது ஒவ்வொரு ஆண்டின் ராம நவமி தினத்தில் சூரிய ஒளி விழுவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராம நவமி தினத்தில் மதியம் 12 மணிக்கு சூரிய ஒளி நேரடியாக ராமரின் நெற்றியில் விழும்படி கோவில் கருவறை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த்தத்தின்படி ராமர் கோவில் 3 அடுக்குகளை கொண்ட கோவிலாகும். ஒவ்வொரு தலமும் 20 அடி உயரத்தில் உள்ளது. இது மொத்தம் 392 தூண்களையும் 44 கதவுகளையும் உள்ளடக்கியது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவு வாயிலில் யானைகள், சிங்கங்கள், ஹனுமான் மற்றும் கருடா போன்ற சிலைகளும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகள் ராஜஸ்தானின் பன்சி பஹர்பூர் பகுதியிலிருந்து பெறப்பட்ட மணற்கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டதாம். பாரம்பரிய நாகரா பாணியில் கட்டப்பட்ட கோயில் வளாகம் 380 அடி நீளமும் 250 அடி அகலமும் மற்றும் 161 அடி உயரமும் கொண்டது. இந்த கோவிலின் ஒவ்வொரு தலமும் 20 அடி உயரத்தில் மொத்தம் 392 தூண்கள் மற்றும் 44 வாயில்களை கொண்டிருக்கும். அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கண்கள் திறக்கப்பட்ட ராமரின் புகைப்படங்கள் பல வெளியாகி உள்ளன. இதில் ராமரின் நெற்றியில் இருக்கும் நாமமும் மிகுந்த கவனமும் பெற்றுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள குழந்தை ராமரின் சிலையின் புகைப்படம் வெளியான போது அது அனைவரையும் கவர்ந்து இழுத்து விட்டது. ராமர் குழந்தையில் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்கிற அளவிற்கு சாந்தமும் புன்னகையும் குடிக்கொண்டிருக்கும் வகையில் மிகவும் தத்துரூபமாக இந்த சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே 5 வயது பாலகனான ராமரை நினைவு கூறும் வகையில்தான் இந்த சிலையானது இருக்கின்றது. மேலும் வெவ்வேறு இடங்களில் 3 சிலைகள் உருவாக்கப்பட்டன. கர்நாடகாவில் உருவான 2 சிலைகளும் கருங்கல்லினால் உருவானது. ராஜஸ்தானில் மார்பிள் கல்லை பயன்படுத்தி சிலை உருவாக்கப்பட்டது. இறுதியில் மைசூரில் உருவான சிலைதான் அயோத்தி கோவிலின் கருவறையின் அடையாளத்தை பெற்றுள்ளது. பெரும்பாலும் கடவுள் சிலைகளுக்கு நெல்லிக்கரு பாறைகளோ பயன்படுத்தப்படுகின்றன. அதன் கருநீல நிறம் கிருஷ்ணனை நினைவூட்டுவதுடன் சூரிய ஒளியில் மின்னுவதால் கிருஷ்ணஷிலா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் மைசூரு மாவட்ட குவாரியில் இருந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட 10 டன் எடை கொண்ட 300 கோடி ஆண்டுகள் பழமையான ஒற்றை பார்வையை வல்லுநர்கள் தேர்வு செய்தனர். அந்த பாறையில்தான் புன்னகை பூக்கிறது குழந்தை ராமர் சிலை. புகழ்பெற்ற கலைஞரான வாசுதேயோ காமத்தின் ஓவியத்தை அடிப்படை கொண்டு இந்த சிலையானது செதுக்கப்பட்டது. ராமரை கண்முன் நிறுத்தும் சிலைகளிலேயே மிகவும் கலை நுணுக்கத்தோடு அவதாரங்களை உள்ளடக்கியும் செதுக்கப்பட்டது இதுதான். சிலையை கூர்ந்து பார்ப்போருக்கு சிலையின் இருபக்கத்திலும் மேல்புற வளைவில் பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், கல்கி, வாமனம், நரசிம்ம, கூர்ம, வராக, மச்ச, பலராமர் என கிருஷ்ணனின் 10 அவதாரங்களும் புலப்படும். சிலையின் வலது பக்கத்தில் ஹனுமனும் இடது பக்கத்தில் விஷ்ணுவின் வாகனமான கருடனும் அமைந்துள்ளனர். அத்துடன் ஸ்வஸ்திகம் மற்றும் ஓம் அடையாளம், கதாயுதம், சக்கரம், சங்கு உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்களும் இருக்கின்றன. இடது கையில் வில் அம்பு தாங்கி வலது கரத்தால் ஆசிர்வதித்தபடி தாமரை பீடத்தில் பக்தர்கள் மனதை கொள்ளை கொண்டு காட்சியளிக்கிறார் குழந்தை ராமர். அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டைக்கு முந்தைய நாள் சிறப்பு சடங்குகள் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. தினமும் கருவறை புனித நீரால் சுத்தப்படுத்தப்பட்டு யாகசாலை பூஜைகளும் நடத்தப்பட்டன. கடந்த வியாழக்கிழமை இரவு 51 அங்குல ஸ்ரீ பாலராமர் சிலை கருவறை பீடத்தில் நிலைநிறுத்தப்பட்டது.
தரைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள குழந்தை ராமர் சிலையும் முதல் தளம் அடுத்து கட்டப்பட உள்ள நிலையில் அங்கு சீதை, லக்ஷ்மணன், ஹனுமன் ஆகியோருடன் ராஜகோலத்தில் ராமர் சிலையும் வைக்கப்பட உள்ளது. மேலும் இந்த சிலையின் மீது ஒவ்வொரு ஆண்டின் ராம நவமி தினத்தில் சூரிய ஒளி விழுவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராம நவமி தினத்தில் மதியம் 12 மணிக்கு சூரிய ஒளி நேரடியாக ராமரின் நெற்றியில் விழும்படி கோவில் கருவறை வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.